என்னை படிக்க தூண்டுனது வந்து ஃபஸ்ட்டு கேஸ்ட் மேம். அதுக்கப்புறம் சில அவமானங்கள், அசிங்கங்கள் அதுதான். அப்பா அம்மாவை வந்து நிறைய இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் படிக்கிறதுக்கு ஆளக்கூடாது. சரியா? எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. நான் வந்து பழங்குடியில் ஃபஸ்ட்டு வந்து கப்பல் துறையில் படிக்க போகிறேன். கேர்ள்ஸ் படிக்காத ஒரு படிப்பு. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு படிக்க போகிற பெண்ணா நான் தான். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அப்பா இல்லாதால அம்மா தான் எங்கள் ஃபேமிலி பார்த்துக்கிறாங்க. அம்மா வந்து எங்க கூட இல்லை, இப்போ ஃபாரினில் வீட்டு வேலை செய்கிறாங்க. வயிற்றுன்னு ஒரு ஏரியாவில் வயிற்றுல போய் பண்ணுறாங்க. எங்கள் தம்பி வந்து என்ன வேலை செய்கிறாங்க? வீட்டு வேலை தான் செய்வாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருவாங்க. வரும்போது அதுவும் ரொம்ப நாளாக இருக்க மாட்டாங்க. காலேஜ்னாலே எல்லாருக்கும் கனவு தான் மேம். ஃபஸ்ட்டு நான் என் அப்பா அம்மா பார்த்துக்கிற சுச்சுவேஷன் எப்படி வரும்னா, நான் படித்தா மட்டும்தான் வரும். அதுக்கு நான் படிக்கணும்ல. இந்த வயசில் வந்து எல்லா டைவர்ஷனும் வரும். எங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கு. அதையும் தாண்டி நாங்கள் எல்லாருமே இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஏய், வெரி குட். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம மேலே என்ன நினச்சிருக்காங்கன்னு நினச்சாலே அது வந்து அப்படியே அப்படியே அது பபுள் மாதிரி அப்படியே மறைஞ்சிடும். எத்தனாவது தலைமுறைமா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் படிக்கிறது? நான் தான் மேம் ஃபஸ்ட் கிராஜுவேட். அம்மாலாம் வந்து வேலைக்கு போனாங்க, அப்படியே மேரேஜ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் படிக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து அம்மா வந்து எம்பிசி, அப்பா எஸ்சி. எங்கள் ரிலேஷன்ஸ் பேசுகிறது என்னென்னா, அவங்க அப்பா அம்மாவே ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவளும் அப்படி தான் இருப்பா, அதை வந்து மாற்றணும். எல்லோரும் சொல்லுவாங்க சிபிஎஸ்சியில் படிக்க வைங்க, அதில் படிக்க வைங்க, இதில் படிக்க வைங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒன்றுமே இருக்காது, ஸ்டாஃப்ஸ் நல்லா கிளியராக கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களோட ஃபேமிலியில் முதல் தலைமுறை கிராஜுவேட் அப்படின்னா? எங்கள் தலைமுறையில் நான் தாங்க மேம் ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு தான் இன்னைக்கு லேப்டாப் வாங்கினேன் மேம். அந்த லேப்டாப் வாங்கும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா மேம்? ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீஸே 1.5 லட்சம், ஹாஸ்டல் ஃபீஸ் 30,000. இந்த ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு யார் கட்டுறாங்க? ஸோ எல்லா ஃபீஸுமே கவர்மெண்ட் தான் பே பண்ணுது. இந்த எக்ஸாமில் 20 lakhs ஆகும்னு நினைக்கிறேன். கல்கட்டாவில் போய் படிக்கிறதுக்கு 14 20 லட்சம் 20 லட்சம் ஆகும். ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போட்டு காமிப்பாங்க மேம். நிறைய அதை பற்றிலாம் சொல்லுவாங்க மேம். அந்த ஸ்கீமால தான் இந்த எக்ஸாமில் எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு ஏவியேஷனுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்கம்மா? கவர்மெண்ட்லேருந்து 3,75,000 கட்டுறாங்க. கவர்மெண்ட் இப்போ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். நான் முதல்வர் திட்டம் வந்து எனக்கு யூஸ் ஆச்சு. இதே மாதிரி இந்த திட்டத்தை தெரிஞ்சு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த முதலமைச்சருக்கு நன்றி. சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி. முதலமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க மேம். படிப்பு ஒண்ணுதான் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் பறிக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆனா அந்த படிப்பு மேல்தட்டு மக்களுக்கும் பணம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சுலபமா கிடைச்சிரும். சமூகத்துல அடித்தட்டு மக்களுக்கும் ஒரு சமுதாய மக்கள்னு வச்சுக்கோங்களேன், ஆதி திராவிடர் பழங்குடியின மக்கள்லாம் பல தலைமுறைகளா அந்த குடும்பத்துல படிப்பு வாசனையே இல்லாம இருந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த படிப்பை பெரிய பெரிய காலேஜ்ல போய் படிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு எட்டா கனியாவே இருந்திருக்கும். எப்பயுமே என்ன பண்ணாலும் கவர்மெண்ட்டை திட்டிகிட்டே இருக்கிற நாம கவர்மெண்ட்ல சில ஸ்கீம் இருக்கு, அதை பயன்படுத்தினா படிச்சு பெரிய ஆளா வர முடியும், எல்லா ஃபீஸையும் கவர்மெண்ட்டே கட்டிரும் அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு, படிக்க முடியாத மாணவர்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு போய் சேராமலேயே இருக்கு. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சு கவர்மெண்ட் மூலியமா இருக்கிற ஸ்கீம், அதாவது முதலமைச்சரோட நான் முதல்வர் ஸ்கீம்ல ரொம்ப முக்கியமா அதை பயன்படுத்திக்கிட்டு அடித்தட்டு சமூகத்துல இருந்து இன்னைக்கு மேல வந்து சிட்டில இருக்கிற பெரிய பெரிய காலேஜ்ல போய் நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்ற மாணவிகளை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க எப்படி முயற்சி எடுத்து இந்த இடத்துக்கு வந்தாங்க. ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்போட இன்னைக்கு லேப்டாப் சர்டிஃபிகேட்டோட நிறைய பேர் வச்சிருக்காங்க. அவங்களோட ஃபீஸ்லாம் பார்த்தேன் நான். அந்த சர்டிஃபிகேட் வாங்கி 1 லட்சத்து சம்திங் அப்படின்ற மாதிரி நிறைய பேரோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இருந்தது. பட் அந்த ஃபீஸ் எல்லாமே கவர்மெண்ட்டே கட்டுறாங்க. பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் கேர்ள்ஸ். எல்லாம் ரொம்ப ஹாப்பியா சர்டிஃபிகேட் கையில வச்சிருக்கீங்க. எங்க போறீங்க? எல்லாருமே காலேஜ். எஸ். நீங்க எந்த ஊருப்பா? நாங்கள் விழுப்புரம் மேம், முண்டியம்பாக்கம்ன்ற ஏரியாலேருந்து வரீங்க. ஸோ முண்டியம்பாக்கம்ங்கிற கிராமத்துலேருந்து இன்னைக்கு வந்து சென்னை சிட்டியில் ஒரு FTDI கோர்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க இல்லையா? அதுக்கான ஃபீஸே 1 lakh மேலே. பட் அது கவர்மெண்ட் தான் கட்டுறாங்க. பட் நீங்கள் இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் கல்வி அப்படின்ற விஷயம் எப்படி இருந்ததுமா? யாரும் படிக்க மாட்டாங்க மேம். எல்லாம் அந்த 18க்குள்ளே மேரேஜ், இல்லைனா படிக்காமல் வீட்டில் இருக்கிற மாதிரி வேலைக்கு போகிற மாதிரி தான் இருக்காங்க. என்னோட வில்லேஜில் வந்து இந்த கோர்ஸ் யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கிறதே யாருக்குமே தெரியாது. இத்தனைக்கும் படித்தவங்களுக்கும் இது தெரியாது. நான் தான் ஃபஸ்ட் டைம் இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். எஸ்சின்றதால அவ்வளோ சீக்கிரம் வந்து எங்கேயும் வந்து விட மாட்டாங்க மேம். மற்ற கேஸ்ட்டுக்கு தான் ஃபஸ்ட். நீங்களே முதல்ல ஜாதி எதுக்கு நம்ம சொல்லணும்? அவங்க அது மாதிரி இல்லை மேம். நம்ம அடிப்பட்டது தெரியணும்ல, அப்போ தான் மற்றவங்க வருவாங்க. மற்றவங்களும் படிக்கணும்.
என்ன மாதிரியான இடங்கள்ல ஜாதியை சொல்லி ஒடுக்கப்பட்டதா நினைக்கிறீங்க? இவங்க இந்த மாதிரி ஆளுங்க இவங்கெல்லாம் ஏன் சேர்க்க நான் பட்டதில்ல, என் ஃபேமிலி என் அப்பா அம்மா பட்டிருக்காங்க. ம். அதை வந்து மாற்றணும். அவங்க யாரெல்லாம் என்ன சொன்னாங்களோ அவங்க அவங்க பொண்ணு பாடுற எப்படி இருக்கா, அந்த ஜாதியில் இந்த பொண்ணு எப்படி இருக்கு பாரு அப்படின்னு பேசணும். வெரி குட். என்னை பார்த்து 4 பேர் வரணும் என் கேஸ்ட்லேருந்து. இது கேஸ்ட்டுக்காக சொல்ல, இந்த மாதிரிலாம் இருக்குது எங்கள் கேஸ்ட்லேயும் இருக்குது. இவங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் இருக்குது, எல்லா சைட்லேயுமே இருக்காது. ஒரு சிலவங்க சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எத்தனாவது தலைமுறைமா உங்க குடும்பத்துல நீங்க படிக்கிறது? நான் தான் மேம் ஃபஸ்ட் கிராஜுவேட். அம்மாலாம் வந்து வேலைக்கு போனாங்க, அப்படியே மேரேஜ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் படிக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து ஃபேமிலிலே வந்து அப்பா அம்மா 2 பேருமே லவ் மேரேஜ் தான். ஃபேமிலியில் வந்து அக்செப்ட் பண்ணல. நான் அவங்க இப்போ எங்கள் ரிலேஷன்ஸ் பேசுகிறது என்னென்னா, அவங்க அப்பா அம்மாவே ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணினாங்க, இவளும் அப்படி தான் இருப்பா. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. திருமலை பொண்ணு ரேவதி பொண்ணு இப்படி இருக்குது, அந்த பாப்பா அப்படி போகலை அப்படி சொல்லணும். வேற லெவல் மெச்சூரிட்டி. அம்மா வந்து எம்பிசி, அப்பா எஸ்சி. அதனால அவங்க அம்மா வீட்டில் வந்து ஒத்துக்கலை. அம்மா கிளம்பி வந்து கல்யாணம் பண்ணினாங்க. அம்மா ஃபேமிலியுமே அதே தான், அப்பா ஃபேமிலியும் அதே தான். அப்புறம் நீங்க படிக்கிறதுல லாங்குவேஜ்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நீங்க எல்லாம் தமிழ் மீடியம்ல படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கும்போது நீங்க அது கோச்சிங் உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி படிச்சுக்கிட்டீங்க? எங்கள் ஹெச்எம் சாரே நல்லா கிராமர் டீச் பண்ணுவார் மேம். எங்கள் பசங்க முக்கால்வாசி பேர் அவரால் தான் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. எங்கள் ஹெச்எம் பேர் வந்து கவாஸ்கர். அவர் தான் வந்து எஃப்டிடே வந்து ஃபஸ்ட்டு போன வருஷம் இருந்தவங்க வந்து யாருக்குமே தெரியாது. இது ஃபஸ்ட்டு சொன்னதே எங்கள் கவாஸ்கர் சார் தான். ஸோ இதுக்கான கோச்சிங்லாம் எப்படி இருந்தது? கோச்சிங்லாம் வந்து பிரபு சார்னு ஒருத்தர் இருக்கார், ஃபிசிக்ஸ் சார். அவர் வந்து இதை பற்றி எங்களுக்கு ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது. இந்த எக்ஸாம் பற்றி மாடல் அனுப்புவார், ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பார், வீடியோ கிளாஸ் போடுவார். அப்புறம் வெங்கடேசன் சார்னும் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களும் அதே மாதிரி ஃபுல்லாக உட்காந்து படிப்பீங்க. படிக்கிறது தமிழ்ல இருந்ததா இங்கிலீஷ்ல இருந்ததா? இங்கிலீஷில் தான். தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு இது படிக்கும்போது நீங்க ஏதாவது இன்செக்யூர்டா ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? இல்லை மேம், எங்கள் ஸ்ரீராம் சார் வந்து இங்கிலீஷ் எல்லாம் அவர் பக்காவாக பண்ணி கொடுப்பாரு. அவர் எந்த டைமில் இருந்தாலும் டவுட் கேட்கலாம். அவர் ஃபோன்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்க? ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம். இவங்கெல்லாம் வந்து உள்ளூரே தான், ஆனால் வீட்டுக்கு போக மாட்டாங்க. எல்லாருமே அப்படியே ஒன்றா படிக்கணும். இப்போ என்னை படிக்க தூண்டுனது வந்து ஃபஸ்ட்டு கேஸ்ட் மேம். அதுக்கப்புறம் சில அவமானங்கள் அசிங்கங்கள், அதுதான். படிப்பு மட்டும்தான் எல்லாரையுமே உயர்த்தும். அது யாராக இருந்தாலும் சரி. எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் பெருமை சேர்க்கணும்னு நினச்சேன். அது படித்தாதான் முடியும். நீங்க பேசும்போது அந்த குரல் உடையுது இல்லையா? அவமானம் அப்படின்னு சொல்லும் போதே உடையுது. என்ன பண்ணினாங்க அந்த அளவுக்கு? இல்லை மேம், அது எனக்கு மற்ற கேஸ்ட் பற்றி தெரியாது. எஸ்சினாலே அப்படி தான் பார்ப்பாங்க. நான் 10th வரையிலும் படித்த ஸ்கூலில் மோஸ்ட்டாக எம்பிசி பசங்க தான். அவங்க ஃபேமிலி வந்து எப்படின்னா, எங்கள் கிட்டலாம் பேச பிடிக்காது அவங்க ஃபேமிலிக்கு. அதையும் மீறி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து படிச்சுட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் அவங்க எங்கள் காது பட பேசுவாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு நாங்கள் ஒரு நாள் கூட போனது கிடையாது. ஆனால் அவங்க பேசுறதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் அந்த பசங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் போனது. அப்படி நம்மளை இன்சல்ட் பண்ணுறதுக்கு நம்ம போய் தான் எதுவுமே பண்ணணும்னு எதுவும் இல்லை. மனுஷங்கள்ல என்ன பாகுபாடு இல்லை? அப்பா அம்மாவை வந்து நிறைய இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, அதனால படிக்கணும். அப்பா என்ன வேலை செய்கிறாங்கம்மா? அப்பா வந்து பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறாங்க. பெட்ரோல் பங்கு. இப்போ உங்கள் அம்மாவை அவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்க வேறு கேஸ்ட் அப்படின்னா அந்த ஃபேமிலியில் சேர்த்துக்கல இதுக்காகவே. அதுவும் இல்லாமல் அவங்க பொண்ணு வந்து ஓடி தான் போவோம், படிக்காது. எல்லாருமே நான் பேசுறதுலாம் கேட்டிருக்கேன். அதுதான் படிக்கிறதுக்காக. அழக்கூடாது, சரியா? சரி, அழுகாது. சரி, பார்த்துக்கலாம் விடு. ஹாஸ்டலில் இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்களா? ஜாலியாக தான் இருக்கீங்க. ஆனால் மனசுக்குள்ளே இருக்கு அவ்வளோ வைராக்கியமும். நான் அழுதா கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிக்க வைப்பாங்க. என்ன நம்மளுக்கு எல்லா சப்போர்ட்டுமே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணணும் நம்மளுக்கு. அது எல்லாமே யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. அப்பா கிட்ட வந்து சில ஃபேமிலி இஷ்யூஸ் அது பேசாமல் இருந்தேன். அதெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் பார்த்துட்டாங்க என்ன அதை வீட்டில் வந்து கொஞ்சம் சண்டை மேம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அதனால் வந்து அப்பா கிட்ட வந்து 2-3 வருஷம் ஆச்சு நான் பேசியே. ஆனால் என் அப்பா இருக்கார், கவிதா அவங்க அப்பாலாம் வந்து சொல்லுவாங்க என்ன, நீ என் பொண்ணுமா அப்படின்ட்டு. அபி அவங்க வீட்லேயும் அதே மாதிரி தான், நதியா அவங்க அப்பாவும் அதே மாதிரி. ஏம்மா அப்பா கிட்ட பேசி இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்கல்ல, பெரிய காலேஜ் படிக்க போகிறீங்கல்ல, அப்பா கிட்ட சொல்லிடலாமா? இப்போ பேசிடலாமா?
வைராக்கியமா இருந்து நீங்க காலேஜ்க்குள்ள என்டர் ஆறீங்க, படிக்க போறீங்க. இப்போ அப்பாக்கு தெரியுமா அந்த விஷயம்? தெரியும். பேசுனீங்களா? இப்போ பேசுகிறாங்க, அவரே பேசுனாரு. சரி, ஓகே, அழுக வேண்டாம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் எல்லாமே. ஜாதிய ஒடுக்குமுறையோ வித்தியாசமோ ஏதோ பணம் ஜாதி இந்த மாதிரி என்ன வித்தியாசம் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா உங்க வீட்டு செவுத்துக்குள்ளேயே இருந்து அதை பேசிக்கோங்க. வெளியில வந்து மற்றவங்க கிட்ட அதை பேசாதீங்க. அதுவும் வளர்ந்து வர குழந்தைங்க கிட்ட பிள்ளைங்க கிட்ட அதை பேசவே பேசாதீங்க. எவ்வளோ மனசுக்குள்ள அவ்வளோ அழுத்தத்தையும் வச்சு இன்னைக்கு இந்த பொண்ணு வைராக்கியமா படிச்சுட்டாங்க. அந்த வைராக்கியத்தை வைக்க தெரியலன்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அது தைரியம் இருக்கணும். இவங்களுக்கு ஜனிஷாக்கு அட்வைஸ் பண்ண பிள்ளைங்கள்லாம் பாருங்க, வயசெல்லாம் பாருங்க, எல்லாம் 16-17 வயசு தான். எல்லாருமே இந்த பெரிய மனுஷங்கெல்லாம் இந்த சின்ன பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணி என்ன மாதிரி அவங்களுக்கும் ஒரு விஷயத்துல ஒரு கஷ்டம் இருக்கு, வலி இருக்கு. நீங்க எல்லார்ட்டையும் பேசி எல்லாருமே அழுவத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே ஒரு கஷ்டம் இருக்கு. ஃபேமிலி இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல என்ன மாதிரி வெளியே இருக்கிற கஷ்டமா இருக்கட்டும், எல்லாருமே சிரிச்சுட்டே இருப்போம். ஆனா எங்களை வந்து யாராலையும் அழ வைக்க முடியாது அவ்வளோ சீக்கிரமா பேசி அழ வைக்க. அதாவது ஒருத்தரோட வலியை இன்னொருத்தர் தோல்ல தூக்கி சுமந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா படிக்க வைக்கிறீங்க. எப்படிதான் இருந்தாலும் வேற குரூப், மேக்ஸ் குரூப் இருக்காங்க, சயின்ஸ் குரூப் இருக்காங்க. ஆனா ஹாஸ்டல் வந்துட்டு எல்லாருமே ஒண்ணுதான். கிளாஸே நடுவில் இருக்கிற செவரு மட்டும் தான் எங்களை பிரிக்கும். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸே 1.5 லட்சம், ஹாஸ்டல் ஃபீஸ் 30,000. இப்போ இந்த ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு யார் கட்டுறாங்க? கவர்மெண்ட் தான் மேம். கவர்மெண்ட். நான் முதல் ஸ்கீம் வந்து நாங்கள் படித்து பாஸ் ஆகிட்டோம். இப்போ எல்லா ஃபீஸுமே எங்கள் இண்டிவிஜுவல் அமௌண்ட் தவிர மற்ற எல்லாமே கவர்மெண்ட் தான் பே பண்ணுது. அதே மாதிரி எங்களுக்கு வந்து 1 மந்த் வந்து ஸ்பீக்கிங் கிளாஸ் ட்ரைனிங் போச்சு, இங்கிலீஷ் குமிழியில். ஓ அப்படியா? எப்படி பேசுங்க? எங்கள் ஸ்டாஃப்ஸை தாண்டி இவங்களும் எங்களுக்கு இன்னொரு அப்பா அம்மா மாதிரி தான் எங்கள் ஸ்டாஃப்ஸ் எங்களுக்கு. இப்போ உங்கள் வீட்டில் இவ்வளோ ஃபீஸ் கட்டுற அளவுக்கான பொருளாதாரம் இருந்தது இல்லைல்ல? ஸோ அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா இவ்வளோ இருக்கும்போது அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டுங்கன்னு, நம்மளே வீட்டுக்கு பெரிய பொண்ணு நானே தெரிஞ்சுட்டு போய் கேட்க முடியாது என்னால். நான் நிறைய யோசிப்பேன், அம்மா கிட்ட காசு இருக்குமோ இருக்காதோ, செய்வாங்களா மாட்டாங்களோ. ஸோ நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்கூடாது, ஆனால் நம்மளும் நல்லா டீசெண்டான இடத்துல படிக்கணும், வித்தியாசமாக படிக்கணும். டிசைனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? டிசைனிங்க்கு ஒரு படிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அப்புறமா தான் எங்கள் கவாஸ்கர் சாரும் பிரபு சாரும் வந்து ரெஃபர் பண்ணாங்க. நிஃப்ட் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜியும் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டு எங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணாங்க. அது வேணுமே எங்களுக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது. வீட்டில் வந்து வருமானம்லாம் அவ்வளோ இல்லை மேம். 2 பேருமே வந்து டெய்லி ஒர்க்கர்ஸ் தான், அப்பாவும் அம்மாவும். பெருசாக அப்படி பேங்க் பேலன்ஸ் சேர்க்கறது, நகை சேர்க்கறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நாங்கள். அப்படி இருக்கும்போது எங்கள் ஸ்டாஃப்ஸ் ரெஃபர் பண்ணார சொன்னால அவங்க தான் வந்து எல்லாமே ஃபீஸ்லாம் பே பண்ணுவாங்கம்மா, உன் எஃபோர்ட் போட்டு படி, இந்த மாதிரி ஸ்கீம் 4 முதல் ஸ்கீம் இருக்குது படிங்க அப்படி சொல்லிட்டு எங்களை விட அவங்க எங்கள் ஃப்யூச்சர் மேலே கேர் பண்ணதால தான் நான் இங்கே இருக்கேன். அதுவும் இல்லாமல் 1 லட்ச ரூபாய்லாம் வாய்ப்பே இல்லை கட்டுறதுக்கு. அவங்க கடனே வாங்கி கட்டினாலும் 4 வருஷத்துக்கு ஒரு செமஸ்டருக்கு 1 லட்ச ரூபாய்னும் போது கட்ட முடியாது. அப்பா அம்மா கடன்காரங்களை ஆக்கக்கூடாது, அதே நேரத்தில் நம்ம பிடிச்ச படிப்பு நம்ம படிக்கணும் அப்படின்றதால இந்த ஸ்கீம் மூலிமா படித்து போகணும் அப்படின்னு. இன்னைக்கு சர்டிஃபிகேட் லேப்டாப்லாம் வாங்கிட்டு ஆமாம், வந்திருந்தீங்களே. இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் பார்த்தோம். இதெல்லாம் வேறு எங்களுக்கு இன்னமும் என்னால் அன்பிலீவபிள் மூமெண்ட்ஸ் தான் எனக்கு. ஏன்னா ஸ்டாலின் சார் வந்து கை கொடுத்து படிங்கம்மா, படிப்பு தான் உங்களை உயர்த்தும்னு சொன்னார். அவங்க சன்னும் வந்து நல்லா பேசிட்டு செல்ஃபி எடுத்துட்டு இவங்கெல்லாம் பார்க்குமா அப்படின்னு கனவு காண்ட எங்களுக்கு இப்போ வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம். சரி, லேப்டாப்பை பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு ஜனிஷாக்கு? நல்லா செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு மேம். லஞ்சா? ஓகே, அது நம்மளா லேப்டாப் யூஸ் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம ஒரே விஷயத்தில் சொல்லணும்னா படிப்பு தான் உயர்த்தும், வேறு எதுவுமே நம்மளை எல்லாமே இந்த வயசில் வந்து எல்லா டைவர்ஷனும் வரும், எங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கு. அதையும் தாண்டி நாங்கள் எல்லாருமே இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். ஏய், வெரி குட். ஆக்சுவலி வயசு புள்ளனா டைவர்ஷன்லாம் வரும் இல்லையா? கண்டிப்பா. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? அதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை மேம், ஒன்றும் இல்லை. அப்படியே அவங்க வந்து நம்ம முன்னாடி நிற்கும் போது பேக் நம்ம ஓம நினச்சி பார்த்தாலே போதும், வேற எதுவுமே நம்ம பிடிச்ச பையனோ யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ தோணும் நல்லவங்க அப்படின்ட்டு. அப்படியே கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம மேலே என்ன நினச்சிருக்காங்கன்னு நினச்சாலே அது வந்து அப்படியே அது பபுள் மாதிரி அப்படியே மறைஞ்சி. சூப்பர், ரொம்ப அழகாக பேசுகிறாங்க ஜனிஷா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து வேறு யார் இதே மாதிரி பேச போகிறீங்க? ஒரு பெரிய காலேஜில் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கனவு? காலேஜ்னாலே எல்லாருக்கும் கனவு தான் மேம். ஃபஸ்ட்டு
ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதுமே காலேஜ் லைஃப் தான். ஸ்கூல் லைஃப் மாதிரி காலேஜ் லைஃப் இருக்காது. ஸ்கூல் லைஃப்பில் நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன், திட்டு வாங்கியிருக்கேன். அவங்க அதெல்லாம் நினைக்கும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் மேம். என் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க மேம். ஒரு ரூபாக்கும் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க மேம். சொல்லப்போனால் எப்படின்னா கூலி வேலை தான் மேம் செஞ்சு போல் எங்களை பார்த்துக்கிறாங்க. என்ன வேலைமா பண்றாங்க? வயல் வேலையா? எஸ் மேம். விவசாயம். ஃபார்மர் தான் மேம். நான் என் அப்பா அம்மா பார்த்துக்கிற சுச்சுவேஷன் எப்படி வரும்னா, நான் படித்தா மட்டும்தான் வரும். அதுக்கு நான் படிக்கணும்ல. அது மாதிரி ஹெச்எம் சார் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அப்ளை பண்ணேன் மேம். அப்ளை பண்ணி நாங்கள் பாஸ் ஆகி இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன் மேம். நான் இன்றைக்கி லேப்டாப் வாங்கினேன் மேம். அந்த லேப்டாப் வாங்கும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா மேம். நான் அந்த மூமெண்ட் என்னோட இன்னும் இப்போ வரைக்கும் எப்படி நான் வானத்தில் பறந்துட்டு இருக்கிறேன் மேம். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த ஷீல்டெல்லாம் பார்த்து ஃபோட்டோ எங்கள் அம்மா ஃபோட்டோ எடுத்து அமுக்கிறேன். என் அம்மா அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க மேம். என் அம்மாவை நான் பெருமைப்படுத்திட்டேன் மேம். எனக்கு இது போதும் மேம், வேறு எதுவும் வேணாம். ஸோ ஆங்கிலம் அப்படின்றது இந்த மாதிரியான பெரிய காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கா? ஃபஸ்ட் நான் காலேஜுக்கு போனேன் மேம். காலேஜில் எல்லாருமே இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க மேம், இங்கிலீஷ்லேயே நடத்துகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல மேம். போயிட்டு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க சொன்னாங்க மேம். அது மட்டும் சொல்லிவிட்டு வந்துட்டேன் மேம். அப்புறமேட்டுக்கு கிளாஸ் நடத்துனாங்க மேமு ஒரு பாயிண்ட்டாக சொல்ல சொன்னாங்க. அந்த ஒரு பாயிண்ட் சொல்ல வச்சு இதை பற்றி நீங்கள் இங்கிலீஷில் எழுதுங்க, இதை பற்றி இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க மேம். சரி, இப்போ காலேஜில் என்ன பண்ணீங்க? காலேஜில் என்ன பண்ணேன் மேம், அடி கையெல்லாம் அப்படி தண்ணியாக வருது மேம். பயத்துலையா? எஸ் மேம், பயம் மேம், செம பயம் மேம். என்ன பேசுறதுனே தெரியல மேம். வாங்க ஒருத்தராக வந்து பேசுங்கன்னு சொன்னோன்னே கொஞ்சம் இங்கிலீஷ் வேறு அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் நல்லா பேசுகிறாங்க மேம். முன்னாடி போய் தைரியமாக என்ன இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்க. எனக்கு அதுமாரி பேசவே தெரியல மேம். கடைசியில் என்ன பண்ணீங்க? கடைசியில் அப்புறமேட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம் காலேஜில். அப்புறமேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேம் இங்கிலீஷ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன் மேம். நான் 12th முடிச்சுட்டு நான் ஒரு 3 months வீட்டில் தான் மேம் இருந்தேன். நான் இதுக்காக நான் எதனா கிளாஸ் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டுகிட்டலாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் மேம். ஃபோன்ல கூட இருக்கு இல்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இதெல்லாம் இங்கிலீஷ்ல வருது. சும்மா ஃபோன் நோன்றதுக்கு பதிலா ஒரு லாங்குவேஜை கத்துட்டு இருக்கலாம். வேஸ்டா செலவு பண்ணிட்டோம். பட் இப்பயும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ் தான், அது வந்து அறிவு கிடையாது. இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சா அந்த படிப்பு வந்து ஈஸி ஆயிடும். ஏன்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கும் காலேஜ்ல எல்லாமே, படிப்பு எல்லாமே. அப்போ இங்கிலீஷ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட், அப்படிதானே? பட் அதை கத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் தேவைப்படாது, முயற்சி பண்ணா முடிஞ்சிரும். இப்போ அந்த நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு மேம். எஸ் மேம். ஏதாச்சும் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை பேசணும். நான் இது Education is the powerful weapon in the world. Hard work never fails. I can. சூப்பர்டா, இது போதும். நம்ம சூப்பரா இங்கிலீஷ்லயே பேசி கலக்கி படிச்சிடலாம். ஓகே. ஸோ இந்தியாவிலேயே முதல் முறையா பழங்குடியின மாணவர்கள்ல இருந்து கப்பல் துறையில படிக்க போயிருக்கிறது வந்து கவிதா தான், கரெக்டா? ஸோ கவிதா ஒரு சாதனை பெண். சொல்லுங்க கவிதா, கப்பல் துறையில என்ன படிக்க தேர்வாயிருக்கீங்க நீங்க? எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. நான் வந்து பழங்குடியில் ஃபஸ்ட்டு வந்து கப்பல் துறையில் படிக்க போகிறேன். கேர்ள்ஸ் படிக்காத ஒரு படிப்பு. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு படிக்க போகிற பெண்ணா நான் தான். இந்தியாவிலே முதல் பெண் நான் படிக்க போகிறதால ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. நான் முதல்வர் ஸ்கீமால் தான் நான் இந்த அளவுக்கு வந்து படித்து நிற்கிறேன். இந்த மாதிரி ஸ்கீமை கொண்டு வந்த சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி. எந்த காலேஜில் படிக்க செலக்ட் ஆயிருக்கீங்க? இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி மேம், விசாகப்பட்டினத்தில் இருக்குது. சூப்பர். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் உடையார்குப்பன்னு ஒரு குட்டி கிராமம் மேம். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் புளியம்பட்டின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, இஎம்எஸ். அந்த ஸ்கூலில் தான் நான் 11th 12th படித்தேன். 11th 12th படிக்கும் போது தான் இந்த மாதிரி புது எக்ஸாம்லாம் சொன்னாங்க எங்கள் சார்லாம். நான் வந்து வித்தியாசமாக படிக்கணும்னு நினச்சதால நிறைய புது எக்ஸாம்லாம் செலக்ட் பண்ணி அதில் நிறைய கற்றுக்கிட்டு அதுலேருந்து நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலவே இந்த ஐஎம்இன்னு ஒரு எக்ஸாம் செலக்ட் பண்ணி இங்கே ட்ரைனிங் வந்து நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேம். எனக்கு வந்து அப்பா இல்லாதால அம்மா தான் எங்கள் ஃபேமிலி பார்த்துக்கிறாங்க. எங்கள் ஃபேமிலியில் பார்த்துக்கிறாங்கன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் கூட இல்லை, இப்போ வெளியில் ஊரில் போய் வேலை செய்கிறாங்க. எங்கள் பாட்டி தான் பார்த்துக்கிறாங்க. எங்கள் தம்பி வந்து என்ன வேலை செய்கிறாங்க? வீட்டு வேலை தான் மேம் செய்வாங்க. ஹாஸ்டல் தங்கி தான் நான் படித்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேம், நிறைய கஷ்டப்பட்டு படித்தேன். கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேனே நான். சொல்கிறீங்க இல்லையா, கப்பல் துறையிலேயே முதல் ஆளாக நான் தான் என்னுடைய சமூகத்திலேருந்து ஒரு பெண் படிக்க போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த வளர்ந்த காலகட்டங்களில் இருந்த சங்கடங்கள்லாம் என்னம்மா? அதெல்லாம் நிறையவே இருக்குது மேம். நிறைய கஷ்டங்கள். நிறைய பேர் அப்பா அம்மா கூடலாம் வெளியெலாம் போவாங்க. எனக்குலாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் மேம். அழுவேன், நிறைய டைம்லாம் நிறைய ஃபீல் பண்ணுவேன். நிறைய பேர் பார்ப்பேன், ஃபீல் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுப்பாங்க. இப்போ அம்மா உங்களை பார்க்க வரும்போது 2 பேருக்குமே அது ரொம்ப நெருடலாக இருக்கும் இல்லை? பார்க்க வரணுன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக. 2 வருஷத்துக்கு ஒரு டைமு. அம்மாவா? ஆமாம் மேம். அப்படியா? மேம் ஃபாரினில் வீட்டு வேலை செய்கிறாங்க.
குவைத்துன்னு ஒரு ஏரியாவில் குவைத்தில் போய் பண்ணுறாங்களா? 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வருவாங்க. வரும்போது அதுவும் ரொம்ப நாளாக இருக்க மாட்டாங்க. 1 மந்த் வீட்டில் இருந்துட்டு கிளம்பிடுவாங்க மேம். தனியாகவே இப்போ வளர்ந்து தனியாகவே படிக்க போகிறேன். நான் தனியாக தான் இங்கேருந்து ஒரு பொண்ணு தான் நான் மட்டும். யாருமே என் கூட வரல. நான் மட்டும் தனியாக போய் படிக்க போகிறேன்னே. இந்த ஸ்கீம் எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேம் எங்களுக்கு. அப்பா அம்மா இல்லாத பசங்களுக்கு, இந்த மாதிரி ஏழ்மையான பசங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம். நான் முதல் ஸ்கீம் வந்து மேம் எங்கள் ஸ்கூலில் எல்லாம் ஆன்லைன் கிளாஸ்லாம் போட்டு காமிப்பாங்க மேம். நிறைய அதை பற்றிலாம் சொல்லுவாங்க மேம். புது எக்ஸாம்லாம் இருக்குது, நிறைய இருக்குது, புதுசாக இருக்குது, யாருமே படிக்காதலாம் இருக்குது, நிறைய இருக்குது, படிங்க அப்படிலாம் சொல்லுவாங்க மேம். அந்த ஸ்கீமால் தான் இந்த எக்ஸாம்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. வெளியே போய் கேட்டால் கூட இப்போ கூட யாருக்குமே தெரியாது. ஐஎம்னா என்னன்னு கேட்டால் என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க என்கிட்ட. இதெல்லாம் நான் படிக்க போகிறேன்றதால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மேம். சூப்பர், ஆல் தி வெரி பெஸ்ட்டுமா. தேங்க்யூ. ஓகே, என் கூட இப்போ ஒரு செட் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே 12th முடிச்சுட்டு கல்கட்டா ஹைதராபாத்னு ஹையர் ஸ்டடீஸ்க்காக செலக்ட் ஆயிருக்காங்க நான் முதல்வர் ஸ்கீமில். ஸோ எல்லாருமே ஜாலியா ஹாப்பியா? ஜாலியாங்க மேம். ஹாப்பி. ஸோ நீங்கள் சொல்லுங்கப்பா, உங்கள் பேருமா? தேவிகாங்க மேம். சேலம் டிஸ்ட்ரிக்ட் கரிக்கோயிலேருந்து வரேங்க மேம். கரிக்கோலி கிராமம் அது. ஆமாங்க மேம். இப்போ நாங்கள் எல்லாருமே எஸ்டி பழங்குடி இனத்தை சேர்ந்தவர் தாங்க மேம். இங்கே எல்லாருமே. ஆமாங்க மேம். அது பிரச்சனை இல்லை, படித்து பெரிய ஆளாக போகிறோம், அதுதானே தேவை. படித்து நான் வந்து ஃபுட்வேர் டிசைனிங் சென்னையில் படிக்கிறேங்க மேம். இந்த நான் முதல்வன் ஸ்கீம்லேருந்து செலக்ட் ஆகிருக்குங்க மேம். சூப்பர் சூப்பர். அது இல்லாமல் இது வந்து இந்த ஸ்கீம் நடத்தின ஏடி சார், டைரக்டர் சார், HM சார், முதலமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க மேம். ஒரு பெரிய சிட்டியில் காலேஜில் சேருவோம் அப்படின்னு நினச்சிங்களா? நினச்சி மேம். நிஃப்ட்டில் பாஸ் பண்ணியிருந்தேன், ஹரியானா சீட் கிடச்சிச்சு மேம். வீட்டில் வந்து தூரமாக இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கியூட்லேயே செலக்ட் ஆயிருந்தேன். திண்டுக்கல் கூப்பிட்டாங்க, அங்கே வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நான் FTDI போகிறேன்னு சொன்னால் சரி இதில் போன்னு சொல்லிட்டாங்க மேம். அப்பா அம்மாலாம் என்ன வேலை செய்கிறாங்க? அப்பா அம்மாலாம் விவசாயம் தாங்க மேம், கூலி வேலை தான் செய்கிறாங்க. ஸோ உங்களோட ஃபேமிலியில் முதல் தலைமுறை கிராஜுவேட் அப்படின்னா? எங்கள் தலைமுறையில் நான் தாங்க மேம் ஒரு பொண்ணை ஃபஸ்ட்டு படிக்கிறேங்க மேம். அப்படியா? ஆல் தி பெஸ்ட்டுமா. தேங்க்யூ மேம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன படிக்கிறீங்கம்மா? நீங்கள் என்ன படிக்கிறதுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க? என் பேர் கௌசல்யா. நான் சேலம் மாவட்டம் கரிகோயில் வளவு ஜிடிஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் +2 வரைக்கும் படித்தேன். 6th தமிழ் மீடியம் தான். நாங்கள் நிஃப்ட்டுன்னு ஒரு எக்ஸாம் எழுதினோம். நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினோம். அதில் வந்து செலக்ட் ஆகிட்டோம். ஃபேஷன் டெக்னாலஜி ஹைதராபாத்தில் படிக்க போகிறேன். சூப்பர். ஓகே, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எத்தனாவது தலைமுறை காலேஜுக்கெல்லாம் போகிறது? ஃபஸ்ட்டு தாங்க மேம். ஃபஸ்ட்டு ஜெனரேஷன். இங்கே மேக்ஸிமம் என் கூட இருக்கிறவங்க வந்து முதல் தலைமுறை கல்லூரியை எட்டி பார்க்குற மாணவர்களாக இருக்காங்க. பட் இவங்க எல்லாமே எதிர்காலத்தில் பெருசாக சாதிப்பாங்க அப்படின்னு நம்புவோம். என் பேர் ரெமியா. நான் வந்து கவர்மெண்ட் ட்ரைபல் ரெசிடென்ஷியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பத்துக்காணியில் படித்தேன். எனக்கு வந்து லெதர் டிசைனிங் கொல்கத்தாவில் கிடச்சிருக்கு. ஓ, எந்த ஊர் நீங்கள்? நான் வந்து பத்துக்காணி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இப்போ கல்கட்டா போய் படிக்க போகிறீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம ஒரு இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறோம், நிறைய புது விஷயங்களை பார்க்க போகிறோம், புது கல்ச்சர்ஸில் பழக போகிறோம், புது லாங்குவேஜஸ் கற்றுக்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஜெனரேஷன்? ஆமாம், நான் ஃபஸ்ட் ஜெனரேஷன். எனக்கு நார்மலாக எப்படி இருக்குன்னா, இதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்கள பார்த்தா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இருந்து அவங்க யூஸ் பண்ணலை. ஏன்னா அவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு நிறைய தெரியல. தென் எல்லோரும் சொல்லுவாங்க சிபிஎஸ்சியில் படிக்க வைங்க, அதில் படிக்க வைங்க, இதில் படிக்க வைங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒன்றுமே இருக்காது, ஸ்டாஃப்ஸ் நல்லா கிளியராக கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி எங்கள் ஸ்கூல்லேயும் வேறு ஸ்கூல்லேயும் நிறைய பிள்ளைங்க இதை விட அதிகமாக நெக்ஸ்ட்டு இயர் வந்து செய்கிறக்கு நான் உண்மையில் அவங்கக்கிட்ட ஒரு பணிவான வேண்டுகோள் மாதிரி வைக்கிறேன். ஓகே, சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு கிளாஸஸ் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸாமில் ஐ திங்க் 14 to 20 lakhs ஆகும்னு நினைக்கிறேன். ஓ, நீங்கள் கல்கட்டாவில் போயிட்டு ஃபேஷன் டெக்னாலஜி, லெதர் டிசைன். ஓகே, நீங்க லெதர் டிசைனிங் கல்கட்டால போய் படிக்கிறதுக்கு 14 ல இருந்து 20 லட்சம் அந்த கோர்ஸ் படிச்சு முடிக்கிறதுக்கு. மொத்தம் எத்தனை வருஷம் இது? 4 years. 4 years. ஸோ இந்த 20 லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட் தான். அதுவும் நாங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதும்போது பெரிய பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் வருவாங்க. அப்போ இந்த கேம்பஸ்குள்ளே வாரதே அவ்வளோ பெரிய, அந்த எக்ஸாம் எழுத முடிகிறதே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்கள் பஸ்லெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது கேட்பாங்க, நீங்கள் எந்த ஸ்கூலுமா? அப்போ நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரோம், இப்படியெல்லாம் எங்களுக்கு கவர்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க எல்லாம் கேட்பாங்க, சிபிஎஸ்சி ஸ்கூலில் இப்படி சொல்லியே கொடுக்க மாட்டாங்களே. அவங்கெல்லாம் காரில் வந்து எக்ஸாம் எழுதுவாங்க. அதில் நாங்கள் எக்ஸாம் முடிஞ்சு நாங்கள் பஸ் ட்ராவல் பண்ணும்போது
பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க, இவ்வளோ ட்ரெயின் பண்ணுறாங்களா, நானும் என் பையனை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓ, ரொம்ப நல்ல விஷயம் ஆக்சுவலாக. ஆமாம். சூப்பர் சூப்பர். இந்த நான் முதல்வன் திட்டம் வந்து எனக்கு யூஸ் ஆச்சு. இதே மாதிரி இந்த திட்டத்தை தெரிஞ்சு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த முதலமைச்சருக்கு நன்றி. சூப்பர், ஆல் தி பெஸ்ட். ஸோ என் கூட இப்போ மோனிஷா திருப்பத்தூர் பக்கத்தில் ஜவ்வாது மலைங்கிற கிராமம், அங்கேருந்து இப்போ டூரிசம் படிக்கிறதுக்காக செலக்ட் ஆகிருக்காங்க. மோனிஷா, எந்த காலேஜில் போய் டூரிசம் படிக்க போகிறீங்க? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட், மத்திய பிரதேஷில் நொய்டா காலேஜில் போய் படிக்க போகிறீங்க. சூப்பர். ஸோ ஜவ்வாது மலை டு நொய்டா எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எத்தனாவது தலைமுறைமா? யாரும் படிக்கல, நான் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. சூப்பரில். ஆமாம். ஸோ எவ்வளோ பெரிய கனவு இருக்குது, என்ன அச்சீவ் பண்ணணும்? படித்து நல்லா அப்பா அம்மா பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும். அவங்கள எங்கேயும் வேலைக்கு போக விடாமல் நம்ம தான் பார்த்துக்கணும். ரொம்ப பொறுப்பாக எல்லா பசங்களும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். அதாவது அப்பா அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறத பார்க்கறதுக்கு. அவங்க எல்லாம் ஃபார்மர் தான், கூலி வேலை தான், அங்கங்கே போய் வேலை செய்வாங்க. எவ்வளோமா கூலி வாங்குவாங்க கஷ்டப்பட்டு? ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வரும், ஒன் டே 300 ரூபாய். ஸோ ஒரு மாதமே எடுத்துக்கிட்டா ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் இருக்கும். அதுக்குள்ள அதோட கம்மியாக தான் வரும். அது ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காது. என்ன அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்குது உங்களுக்கு? டூரிசம் முடிச்சுட்டு பெரிய லெவலில் ஒரு ட்ராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கணும். சூப்பர், ட்ரீம் தான். கண்டிப்பாக அந்த ட்ரீமை உழைச்சி படித்து அச்சீவ் பண்ணணும். ஓகேவா, ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்கள் என்ன படிக்கிறதுக்கு செலக்ட் ஆகிருக்குங்கம்மா? நான் வந்து ஏவியேஷனில் செலக்ட் ஆகிருக்கேன். ஓ, எங்கே போய் படிக்க போகிறீங்க? உத்தரப்பிரதேஷ், அமேதியில். நீங்கள் எந்த ஊர்? நான் சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஆச்சாங்கோட்டைப்பட்டின்ற கிராமம். ஸோ அந்த கிராமத்துலேருந்து இப்போ உத்தரப்பிரதேஷ் பறக்க போகிறீங்க ஏவியேஷன் படிக்கிறதுக்கு. கவர்மெண்ட்டில் இவ்வளோ ஸ்கீம் இருக்குது அப்படின்னு தெரியாமல் போயிருந்தா படிக்காமல் இருந்திருப்பீங்க. பட் ஸோ இன்றைக்கி உத்தரப்பிரதேஷ் அமேதியில் போய் ஏவியேஷன் படிக்க போகிறீங்க. இப்போ உங்களுக்கு ஏவியேஷனுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்கம்மா கவர்மெண்ட்டில்? கவர்மெண்ட்லேருந்து 3,75,000 கட்டுறாங்க. எத்தனை வருஷம் கோர்ஸ் இது? 3 இயர்ஸ் கோர்ஸ் மேம். 3 இயர்ஸ்க்கு 3 lakhs ஆகுது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. சதீஷ்குமார், உங்கள் ஊர் எங்கே? ஆடுபட்டி கிராமம். உங்கள் தலைமுறையில் நீங்கள் எத்தனாவது கிராஜுவேட்? என் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நான் தான். நீங்கள் என்ன படிக்கிறதுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கம்மா? ஏவியேஷன் பிஎம்எஸ். இதுக்காக என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்க? இதுக்காக டெஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அது எழுதி முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆனோம். உத்தரப்பிரதேசில் போய் ஏவியேஷன் படிக்கிறதுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க. எப்படி இருக்குது ஃபீலிங்? எனக்கு முன்னாடி எல்லாம் படித்தவங்க வந்து எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளாரே கோயம்புத்தூர், திருச்சி அந்த மாதிரி படித்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தலைமுறையாக நாங்கள் அதர் ஸ்டேட் போகிறோன்னா அது இப்போ இதுவாக எடுத்து தான் போகிறேன். ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வரவங்க மேலே போய் படிப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போனால் அதுக்கப்புறம் வரவங்க மேலே போய் படிக்கலாம். உங்களை பார்த்து பின்னாடி நிறைய பேர் வரலாம். அதுக்காக மேம் என்ன ஒன்று, எங்கள் கிராமத்தில் வந்து பஸ்ஸு தான் அடிக்கடி பேருந்து வசதி இல்லை. ஏதோ டைம் நடந்து போயிட்டு தான் வரும் ஸ்கூலுக்கு. ஸோ ஸ்கூல் படிக்கிறதுக்கே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் எப்படி போய் படிச்சிங்க? உங்கள் கிராமத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர்? எங்கள் கிராமத்துலேருந்து ஸ்கூலுக்கு 12 கிலோமீட்டர் வருமா. ஸோ பஸ் எப்பயாச்சும் தான் பஸ் வருமா? ஆமாம் மேம். அதனால் ஒரு பஸ் வர டைமில் நாங்கள் நடந்து தான் போயிட்டு வரோம். நடந்தே போய் 12 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு படிச்சுட்டு வந்துடுவீங்க. இப்போ உத்தரப்பிரதேசம் போகிறீங்க, வெளி மாநிலத்துக்கு போகிறோம் அப்படின்ற பயம் ஏதாவது இருக்கா, இல்லைன்னா ரொம்ப தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கா? பயம் ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அப்புறம் உங்கள் கோச்சிங் கிளாஸில் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் பயம் இல்லை மேம். உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோமா வருது? உங்களுக்கு ஃபீஸ் வந்து 3,75,000 வருது மேம். மொத்த டிகிரி படிக்கிறது? ஆமாம் மேம். 3 வருஷம் கோர்ஸ். 3 வருஷம் கோர்ஸ் மேம். ஸ்கீம் வந்து வீட்டில் வந்து அவ்வளோக்கும் முடியாது மேம். ஏன்னா கவர்மெண்ட் இப்போ முழுக்க சப்போர்ட் பண்ணுறதுனால பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எவ்வளோ தூரம் போய் படித்தாலும் படிக்கலாம், கவர்மெண்ட் பே பண்ணுறதுனால எவ்வளோ தூரம் போய் படித்தாலும் படிக்கலாம் அப்படின்னு தோணுது மேம். உங்கள் பேருமா? விஷ்ணு. நீங்கள் என்ன படிக்க செலக்ட் ஆகிருக்கீங்கம்மா? என்ன படிக்க போகிறீங்க? கிளாட் எக்ஸாம் எழுதி ஜார்க்கண்ட் போய் லா படிக்க செலக்ட் ஆகிருக்காங்க. சூப்பர். எந்த ஸ்கீமில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க? நான் முடிவு ஸ்கீம். ஜார்க்கண்டில் என்ன படிக்கிறதுக்கு? கிளாட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ லா படிக்கிறதுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ கல்வி உங்களுக்கு எவ்வளோ பெரிய கனவுமா? சின்ன வயசுலேருந்து ஆசை படிக்கணும்னு. எந்த ஊர் நீங்கள்? மேட்டுமருத்தூர். இப்போ கிளாட்ன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் கோச்சிங் எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா 12th வந்து நிறைய படிக்கணும்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கும்ல 12th. இதுக்கு வந்து எங்கள் சார் தான் மேம் கோச்சிங் கொடுத்தாரு. எவ்வளோ நாள்? ஒரு மாதம் இருக்கும். ஒரு மாதம் தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படித்து கிளாட் எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்க. அப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசின இந்த ஈவினிங் எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. தமிழ்நாட்டோட குக்கிராமங்களில் இருந்து இன்றைக்கி இந்தியாவோட வேறு ஸ்டேட்டில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், கல்கட்டா, ஹைதராபாத்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு பெரிய பெரிய ப்ரீமியம் காலேஜில் படிக்கிறதுக்கு செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களோட மிகப்பெரிய கனவு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை ஸ்டூடெண்ட்ஸ் தான்.
ஒரு ஸ்கூலையே தாண்டுவோமா அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு இவ்வளோ பெரிய ஸ்கீம் கவர்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கும்போது அது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இன்றைக்கி நிறைய பேருக்கு கிடையாது. ஏன்னா ஒரு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம்லாம் கவர்மெண்ட்டில் ஃபீஸ் பே பண்ணுவாங்க அப்படின்றதே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஏன் எனக்கே இது தெரிகிற வரைக்கும் தெரியாது. இன்றைக்கி நான் அந்த இன்டர்வியூ வந்து பண்ணுற வரைக்கும் இவ்வளோ ஃபீஸ் இப்படி கட்டுவாங்களா கவர்மெண்ட்டில், எக்ஸாம் கோச்சிங் கொடுப்பாங்களா, பாஸ் பண்ணினா இப்படி கவர்மெண்ட் கட்டும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த இன்டர்வியூ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும். படிக்க முடியாத ஆனால் படிக்கணும்னு கனவில் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரியும் போது அவங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ வெளிச்சம் பரவட்டும், கல்வியில் உயரத்தை தமிழ்நாடு எட்டட்டும் அப்படிங்கிறதோட நிறைவு செய்கிறேன்.